எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரும் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற உலக அதிசயத்தில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டிய உலக புகழ்பெற்ற நம்ம தஞ்சை பெரிய கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இப்போ நம்ம கோவிலுக்கு வெளியே இருக்கும். இந்த கோவிலுக்குள்ளே போய் இந்த கோவிலோட சிறப்பு, இந்த கோவிலோட சுற்றமைப்பு, இந்த கோவிலில் என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேங்க. வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதுபோல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட்லாம் அப்லோட் பண்ண போகிறோங்க. அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கட்டி வச்சுருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே போவாங்க. இந்த தஞ்சை பெரிய கோவிலை பற்றின சில சிறப்புகள், தகவல்கள் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குங்க. இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோவிலை கட்டினது வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் தாங்க கட்டினார். இந்த கோவிலுக்குள்ளே இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோவிலுக்குள்ளே பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா 3 பிரம்மாண்டமான நோய் வாசல்களை கடக்கணுங்க. இப்போ நம்ம கடக்கிற நோய் வாசல் முதல் நோய் வாசல் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். இதுக்கு அடுத்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. இது போல் வந்து பார்த்திங்கன்னா 3 பிரம்மாண்டமான கோபுரங்களை கடந்து நோய் வாசலை கடந்து நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த கோவிலோட முதல் நிலை கோபுரத்தை கடந்து வந்தாச்சுங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை கோபுரம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை பற்றின ஹிஸ்ட்ரி வச்சுருக்காங்க. குறிப்பு பலகைலாம் இங்கிலீஷில் தான் இருக்குது. பக்கத்தில் இந்த கோவிலோடைய வடிவமைப்பு உருவமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. பக்கத்தில் இந்திய தொழில் துறைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு போர்டை மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இது கோவிலுக்கு வெளியும் இருக்குது, உள்ளவும் இருக்குங்க இந்த போர்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்திய தொழில் துறைக்கு அப்படின்ற போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் தொழில் துறை கீழ் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த கோவிலை பற்றின சிறப்பு. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா தலகோவில் இருக்குது. இந்த 2ஆம் நிலை கோபுரத்துக்காண்டி இருக்குது. கோவிலுக்கு வெளியும் இருக்குங்க. இப்போ நம்ம 2ஆம் நிலை கோபுரத்தை வந்து பார்த்திங்கன்னா கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நிலை கோபுரம் இங்கேருந்து எவ்வளோ வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ 2ஆம் நிலை கோபுரம் கடந்து வந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் வந்து பாருங்கள் பச்சை பசுமையாக மரங்கள், புற்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பெரிய கார்டன் போல் வச்சுருக்காங்கங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறதுக்கு. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு பின்னாடி அந்த கோபுரம் தஞ்சை பெரிய கோவிலோட லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோவிலுக்குள்ளே நுழையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பதவியில் இருக்கவங்க இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அப்படிலாம் அவங்க வந்து பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பதவி பறி போகும், இல்லைனா உயிர் போகும் அப்படின்ற போல் வந்து பார்த்திங்கன்னா பலரால் நம்பப்படுறாங்கங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில உதாரணங்களும் இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை நீங்கள் தெரியணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றினா அப்புறம் தகவல் சேகரித்து கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ போடுறேங்க. இப்போ நம்ம கடைசி நிலை கோபுரத்தாண்ட நிற்கிறோம். இந்த 3ஆம் நிலை கோபுரத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த தஞ்சை பெரிய கோவில் பாருங்கள். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ளே இப்போ நம்ம வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ பெரிய கோவில். இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்தோம்னா இடதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் கோவில் இருக்குங்க. இந்த வாராகி அம்மனுக்கு பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் வந்து கட்டின இந்த ராஜராஜ சோழன் ஃபஸ்ட்டு இந்த வாராகி அம்மனை வழிபட்டுது. இந்த வாராகி அம்மனை வேண்டிக்கிட்டு தான் அப்புறம் தான் இந்த கோவிலை கட்ட ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜராஜ சோழன் பெரும்பாலும் எந்த போருக்கு போகிறதுனாலும் எது தொடங்கிறதுக்கு முன்னாடியும் வாராகி அம்மனை வணங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கமாக வச்சுருந்தார் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் கட்டினதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாராகி அம்மன் இங்கே இருந்துச்சு அப்படின்ற தகவல் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நந்தி, இந்த வாராகி அம்மனுக்கு வலதுபுறத்தில் இருக்கிற நந்தி பகவான். இது பாருங்கள், இந்த பெரிய கொடி மரத்துக்கு பின்புறத்தில் இருக்கிற இந்த நந்தி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே 2வது பெரிய நந்திங்க. ஆமாங்க, இந்த தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற இந்த நந்தி வந்து பார்த்திங்கன்னா 2வது பெரிய நந்தி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல்லால் ஆனது. இது நம்ம ராஜராஜ சோழன் வச்ச நந்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இந்த கோவிலை கட்டின ராஜராஜ சோழன் இந்த நந்தியை வைக்கலைங்க. பின்னாடி நாயக்கர் ஆட்சி காலத்தில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வச்சாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த நந்தி தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் வச்சதா சொல்கிறாங்க. இந்த நந்தி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிலோடைய சுற்றுச்சுவரில், அந்த திருச்சுற்றுச்சுவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாராகி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குங்க. அதனால் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ இருக்கிற நந்தி வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் வச்சது கிடையாது, பிற்காலத்தில் வச்சது. இப்போ நம்ம இந்த நந்தியெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாங்க.
இப்போ நம்ம நந்தி பகவானை சுற்றி வந்து கோவிலுக்குள்ளே பார்க்க போகிறோங்க. கோவிலுக்குள்ளே சாமியை பார்த்துட்டு கோவிலை சுற்றி உங்களுக்கு காட்டுறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோவிலை பார்த்தோன்னா சில சிறப்புகள், வரலாற்று நிகழ்வுகள் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி வந்து ஒரே கல்லால் ஆனது அப்படின்னு அவங்களுக்கு சொன்னாங்க. இந்த கோவிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான சுரங்கப்பாதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய மேற்கூரை கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உச்சியில் இருக்கிற அந்த பெரிய கல் வந்து பார்த்திங்கன்னா 80 டன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே. இந்த கோவில் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,30,000 டன் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் கல் தேவைப்பட்டிருக்குங்க. இதில் அதிசயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் அப்படிப்பட்ட கல் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லைங்க. எங்கேருந்து தான் கொண்டு வந்து இந்த கோவில்களை எப்படி கட்டினாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இன்றைக்கும் இருக்குங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த கோவிலை வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷத்தில் கட்டியிருக்காங்கங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வியக்கத்தக்க தகவல் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த கோவிலோடைய கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா கலசத்தோட நேல் வந்து பார்த்திங்கன்னா கீழே தரையில் படாது. ஆனால் ஒரு சுவை செய்தி தவறாக சொல்லியிருக்காங்க. இந்த கோபுரோட நேல கீழே தரையில் படாது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை அப்படி இல்லைங்க. இந்த கோபுரத்தோட உச்சியில் இருக்கிற அந்த கலசத்தோட நேல் கீழே தரையில் படாதுங்க. இப்படி பார்த்தா பிரம்மாண்டமான இந்த கோவிலை கட்டு வைத்த கட்டுடக்கலை வல்லுநர் யார் தெரியுமாங்க? குஞ்சரமலன் ராஜராஜ பெருந்தச்சன் அப்படின்ற ஒரு கட்டிடக்கலை வல்லுநர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய கட்டுமான அமைப்பெல்லாம் டிசைன் பண்ணி இந்த கோவிலை உருவாக்கியிருக்காரு. இந்த கோவிலோட தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலை கட்டின கட்டிடக்கலை வல்லுநர்கள், கலைஞர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை கட்ட உதவி செய்த அவங்களுக்கு நன்கொடை செஞ்சவங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகை எவ்வளோ ஏங்க இந்த கட்டினவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் கொடுத்தவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகளில் வந்து செதுக்கியிருக்காங்க அங்கே பாருங்கள். இது போல் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான கல்வெட்டுகள் இந்த கோவிலை சுற்றி அங்கங்கே காணப்படுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோடைய தனி சிறப்பாக பார்க்கப்படுறாங்க அங்கே. நம்ம இந்த உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை பார்த்த சில தகவல்கள், வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் பண்ணி விளாக் பண்ணுறதுக்காக பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் இதுக்கு அடுத்தடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோங்க. நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் தட்டி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்.